அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். விஷானந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், PCOS ஸ்பெஷாலிட்டி சென்டர், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் சித்தா ஹாஸ்பிட்டல் ஒன்லி ஃபார் விமென், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியும் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வரங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது தூக்கம் நல்லா வரணும் அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய பேத்துக்கு இருக்கிறது ஒரு பெரிய ஆசையாகவே இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு தூக்கமின்மை பிரச்சனைனால சிறு வயதுலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்கோம். ஸோ இந்த தூக்கத்துக்கு முக்கியமான ஒரு சத்து தேவை. அது நிறைந்த 10 உணவுகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம். ஸோ தூக்கம் அப்படிங்கிறது இன்றைக்கி எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயமா இருக்குது. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு தூக்க மாத்திரையை போட்டுக்கிறோம். சரி, அப்படி நம்ம ஸ்லீப்பிங் பில்ஸ் எடுத்துக்கிட்டால் நமக்கு உடனே தூக்கம் வரதான் செய்யுது. ஒரு 10-12 மணி நேரம் நல்லா தான் தூங்குகிறோம். ஆனால் காலையில் எழுந்திருக்கும் பொழுது நம்ம சுறுசுறுப்பாக எழுந்திருக்க முடியுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு தூக்க கலக்கத்திலேயே நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும். அன்றைக்கி டே ஃபுல்லாக நம்மளால் ஆக்டிவாக இருக்க முடியாது. அதுக்கு பதிலாக சில உணவுமுறை மாற்றங்களை நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய தூக்கம் ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்கு முக்கியமாக நம்ம உணவில் புரதம் அதிகமாக சேர்த்துக்கணும். ஸோ தூக்கத்துக்கும் புரதத்துக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. நம்ம புரதம் சார்ந்த உணவுகளை அதிகமாக எடுத்துக்கும் பொழுது நமக்கு தூக்கம் ப்ராப்பராக இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா அதில் இருக்கக்கூடிய அமினோ அமிலங்கள், புரதத்து அமினோ அமில கூறுகளால் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. அதில் ஒரு முக்கியமான அமினோ அமிலம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ட்ரிப்டோபேன் அப்படிங்கிற அமினோ அமிலம் தான். இந்த ட்ரிப்டோபேன்கிற அமினோ ஆசிட் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு தூக்கம் நல்லா வரும். என்ன காரணம், இந்த ட்ரிப்டோபேன்கிற அமினோ ஆசிட் தான் நமக்கு மனசு சந்தோஷம், மனசு நிம்மதி, மனசு கழிப்பு, ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை, ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு சூழ்நிலையை நமக்கு உருவாக்குறதுக்கு 2 நரம்பு கடத்திகள் காரணமாக இருக்கு. ஒன்று செரட்டோனின் அப்படிங்கிற நரம்பு கடத்தி, இன்னொன்று மெலட்டோனின் அப்படிங்கிற நரம்பு கடத்தி. இந்த 2 நரம்பு கடத்திகளையும் உருவாக்கக்கூடிய தன்மை உடையது இந்த அமினோ ஆசிடான ட்ரிப்டோபேன். ஸோ டைரெக்டாக நம்ம செரட்டோனினும் மெலட்டோனியும் நம்ம உடம்புல இருக்கிற மாதிரி உணவுகளை எடுத்துக்க முடியாது. அதுக்கு பதிலாக இந்த ட்ரிப்டோபேன்கிற அமினோ அமிலம் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், இந்த செரட்டோனின் மெலட்டோனின் கிடச்சிது அப்படின்னு சொன்னால், இந்த 2 நரம்பு கடத்திகளும் மனசு நிம்மதி, மனசு சந்தோஷம், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி நமக்கு ஒரு ஆழ்ந்த தூக்கத்தை கொடுக்கும். ஸோ இந்த உணவுகள்லாம் நான் எடுத்துக்கிறேன் டாக்டர், எடுத்துக்கிட்டா எனக்கு உடனே தூக்கம் வந்துடுமான்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நீங்கள் ஸ்லீப்பிங் பில்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து வெளியே வரத்துக்காக இந்த உணவுகளை சேர்த்திக்க ஆரம்பிங்க. ஏற்கனவே அந்த மாதிரி நான் எந்த பில்லும் எடுத்ததில்லை, எனக்கு தூக்கம் வரல அப்படிங்கிறவங்க முதல்ல நீங்கள் 1 மணி நேரம் தான் தூங்குறீங்கும் பொழுது இந்த உணவுகளை எடுக்க ஆரம்பிக்கும் பொழுது 2-3 மணி நேரம் தூங்க ஆரம்பிப்பீங்க. அப்புறம் தொடர்ச்சியாக ஒரு 5 மணி நேரம், அப்புறம் 7 மணி நேரம்னு தூங்குற வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த உணவுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் நம்ம அசைவ உணவுகள் எடுத்துக்கிட்டோன்னா, நாட்டுக்கோழி நீங்கள் நிறைய எடுத்துக்கும் பொழுது அதில் இந்த ட்ரிப்டோபேன்கிற அமினோ அமிலம் இருக்கிறதுனால நல்ல தூக்கம் வரத்துக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்து நாட்டுக்கோழி முட்டை, இதில் கோலின் அப்படிங்கிற அமினோ அமிலம் இருக்குது. இது ட்ரிப்டோபேன் அப்படிங்கிற உயிர்ச்சத்து செக்ரேட் ஆகிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால நாட்டுக்கோழி முட்டை நீங்கள் வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் எடுத்துக்கும் பொழுது நல்ல தூக்கம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா சிறு மீன் வகைகள், அதுவுமே இந்த ட்ரிப்டோபேன் அப்படிங்கிற அமினோ ஆசிட் சுரக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால அதுவும் ப்ராப்பராக ஒரு தூக்கத்தை உருவாக்குறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். நம்ம முன்னோர்கள் அந்த காலத்துல இருந்தே நைட்டில் பால் குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏன் உருவாக்கி வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பால்லையுமே இந்த ட்ரிப்டோபேன்கிற அமினோ ஆசிட் சுரக்க வைக்கிறதுக்கு தேவையான சத்துக்கள் இருக்கிறதாகவும், அதுவே செரட்டோனின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு நல்ல ஆழ்ந்த தூக்கத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கிறதுனால தான் இரவு நேரம் கண்டிப்பாக பால் எடுக்கணும்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாதாம் பருப்பு, வேர்க்கடலை, இதில் எல்லாமும் பார்த்தீங்கன்னா நல்ல தூக்கத்தை கொடுக்கக்கூடிய சத்து பொருட்கள் இருக்குது. ஸோ காலையில் ஊற வச்சு இரவு ஒரு 5 பாதாம் எடுத்துட்டு பால் குடித்தோனாலும் நல்ல தூக்கம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வேக வைத்த வேர்க்கடலை ஒரு சாயந்தர நேரத்தில் ஒரு 2 கைப்பிடி அளவு நம்ம சாப்பிட்டோனாலும் அதில் இருக்கக்கூடிய ரெஸ்விரேட்ரோல் ட்ரிப்டோபேன் செக்ரேஷனுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால
நல்ல ஆழ்ந்த தூக்கத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ பூசணி விதை இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம டெய்லி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு வெந்நீர் குடிச்சிட்டு வந்தோம்னாலும் அது வந்து ட்ரிப்டோபான் செக்ரேஷனுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. பகல் பொழுதுல மெலட்டோனின் நல்லா சுரந்தா மட்டும்தான் நைட்டு செரட்டோனின் நல்லபடியாக சுரந்து நமக்கு நல்லா தூக்கம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தான் சூரியகாந்தி விதையும். ஸோ உங்களுக்கு வந்து வெள்ளரி விதை, சூரியகாந்தி விதை, அதே மாதிரி பூசணி விதை, மூணுக்குமே அதே ப்ராப்பர்ட்டி தான். இது எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். சூரியகாந்தி விதையும் அதே மாதிரி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு வெந்நீர் குடிச்சிட்டா நல்ல ட்ரிப்டோபன் செக்ரேஷனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அடுத்து டார்க் சாக்லேட். இந்த டார்க் சாக்லேட் வந்து நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறதா மேலை நாடுகளில் சொல்லப்படுது. ஸோ இதுவுமே வந்து ட்ரிப்டோபான் செக்ரேஷனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாகவும் செரட்டோனின் மெலட்டோனின் செக்ரேஷனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாகவும் இருக்கிறதா சொல்லப்படுது. அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் பழங்களில் நம்ம முன்னோர்கள் எல்லா பழத்தையும் சொல்லாமல் இந்த இரவு நேரம் வாழைப்பழம் சாப்பிடலாம் அப்படிங்கிறத ஏன் சொல்லியிருக்காங்க. அதாவது இரவு உணவு எடுத்துக்கிட்டு 2 மணி நேரம் கழித்து தான் வாழைப்பழம் நம்ம எடுத்துக்கணும். அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ட்ரிப்டோபான் செக்ரேஷனுக்கு அது சப்போர்ட்டிவாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் நம்ம முன்னோர்கள் நைட் நேரம் சாப்பிடக்கூடிய பழங்களில் வாழைப்பழத்தை கொண்டு வந்தாங்க. ஸோ கண்டிப்பாக அதுவும் வந்து உங்களுடைய ஸ்லீப்பை வந்து இன்டியூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். பைனாப்பிள் டே டைமில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதுவுமே செரட்டோனின் மெலட்டோனின் செக்ரேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால நல்ல தூக்கத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கண்டிப்பாக புரதத்தை நம்ம மிஸ்ஸே பண்ண முடியாது. சாயந்தர நேரத்தில் 2 கைப்பிடி அளவு கொண்டைக்கடலை சுண்டலோ அல்லது துவரம்பருப்பு சேர்த்த சாம்பாரோ நீங்கள் எடுத்துக்கும் பொழுதும் இந்த ட்ரிப்டோபான் செக்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகி ஆழ்ந்த தூக்கம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தூக்கம் அப்படிங்கிறது நம்ம சில உணவுகளை தவிர்த்துட்டு ஜங்க் ஃபுட்ஸை நோக்கி போகிறதுனால தூக்கம் கெடுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சில ஆரோக்கியமான உணவுகள் நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய புரதச்சத்தான ட்ரிப்டோபான்கிற அமினோ அமிலம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தூக்கம் வரும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக அதிகப்படியான தூக்க மாத்திரைகளை யூஸ் பண்ணுறதை காட்டிலும் நான் சொன்ன இந்த உணவுப் பொருட்களை நீங்கள் உங்களுடைய உணவில் டெய்லி சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக உங்களுடைய தூக்கம் வந்து ஆரோக்கியமானதாக இருக்கும். பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.